கானானிய ஸ்திரீ. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். தீரு சீதோன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறாள். அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை துரத்தி அவருடைய மகளை சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து புறஜாதியார் மேலும் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசன பகுதி ஆதாரமாக உள்ளது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எல்லோருக்கும் உரியது. அவரிடத்தில் பட்சபாதம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சணியத்தை எல்லோருடைய கண்களும் காணும். இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு புறப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரட்சணியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அதற்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் இரட்சணியம் கொடுக்கப்பட மாட்டாது. இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உடையவர். ஆயினும் அவர் பாவிகளோடு எப்போதும் போராடி கொண்டிருக்க மாட்டார். சுவிசேஷத்திற்கு விரோதமாக யாராவது தொடர்ந்து கலகம் பண்ணி கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் இரட்சணியம் அவர்களை விட்டு விலகிச் சென்றுவிடும். இயேசு கிறிஸ்துவின் ஆவி கலகக்காரரோடு தொடர்ந்து போராடாமல் அவர்களை விட்டு விலகிச் சென்றுவிடும். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு அதிக நேரம் விவாதம் பண்ணாமல் அவ்விடம் விட்டு வேறு இடத்திற்கு புறப்பட்டு போகிறார். இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போகிறார். அவர் இந்த பட்டணங்களுக்கு போகாமல் இந்த பட்டணங்களை சுற்றிலும் உள்ள கிராம பகுதிக்கு போகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த கிராமங்கள் அவர் செல்லும் வழியில் உள்ளன. இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி அலைகிறார். அவர் எந்த பாதையின் வழியாக சென்றாலும் தம்முடைய பாதையை விட்டு அவர் ஒருபோதும் விலகிச் செல்வதில்லை. தேசத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூட கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவுகிறது. எல்லோருமே இரட்சணியத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து வாய்ப்புகளை கொடுக்கிறார். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு இயேசு கிறிஸ்து போனபோது அங்கு ஒரு அற்புதத்தை செய்து தமது வார்த்தையை உறுதி பண்ணுகிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் கானானிய ஸ்திரீ ஒருத்தி குடியிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக போனபோது இவள் இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். இவள் புறஜாதி இனத்தை சேர்ந்தவள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். தமக்கு மீதமானவர்களை தேவன் எல்லா தேசங்களிலும் வைத்திருக்கிறார். எல்லா திசைகளிலும் தேவன் தெரிந்தெடுக்கும் பாத்திரங்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த திசைகளுக்கு வந்திருக்கவில்லை என்றால் கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் வந்திருக்க மாட்டாள். ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதற்கு இயேசு கிறிஸ்து வாசல்களையும் வாய்ப்புகளையும் திறந்து கொடுக்கிறார். கிறிஸ்துவின் கிரியைகள் அற்புதமானவை. தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இந்த கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறாள். மிகவும் அக்கறையோடு சப்தமிட்டு கூப்பிடுகிறாள்.
தன்னுடைய துன்பத்தை எல்லாம் வார்த்தைகளினால் வெளிப்படுத்துகிறாள். பிள்ளைகளுக்கு துன்பங்கள் உண்டாகும் போது அது பெற்றோருக்கும் கஷ்டமாக இருக்கும். தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்களை இளகிய மனமுடைய பெற்றோர்கள் தங்களுக்கே வந்ததாக நினைத்துக் கொண்டு வருத்தப்படுவார்கள். இந்த மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாலும் அவள் இன்னும் கானானிய ஸ்திரீயின் மகள்தான். ஒருவருக்கு பிரச்சனை வந்தவுடன் அவர்களோடு நமக்குள்ள உறவு முறிந்து விடுவதில்லை. அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு குறைந்து போவதில்லை. தன்னுடைய மகளுக்கு பிரச்சனை வந்தவுடன் இந்த ஸ்திரீ அவளுக்காக கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். கானானிய ஸ்திரீயின் குடும்பத்தில் பிரச்சனை வந்ததினால் அவள் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறாள். அந்த பிரச்சனையே அவளை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறது. கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் விசுவாசத்தோடு வருகிறாள். இயேசு அவளை புறம்பே தள்ளிவிடவில்லை. நாமும் பல வேளைகளில் நமக்கு பல தேவைகள் இருப்பதினால் தேவனிடத்திற்கு வருகிறோம். நாம் எந்த மனநிலையோடு தேவனிடம் வந்தாலும் அவர் நம்மை புறம்பே தள்ளிவிடுவதில்லை. கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூறுகிறாள். இவள் இயேசு கிறிஸ்துவை மட்டுப்படுத்தவில்லை, அவரிடமிருந்து இரக்கத்தை எதிர்பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துவிடம் எந்த வெகுமதியையும் எதிர்பாராமல் அவருடைய இரக்கத்தையே சார்ந்திருக்கிறாள். பிள்ளைகளுக்கு காண்பிக்கப்படும் இரக்கம் பெற்றோருக்கு கொடுக்கப்படும் இரக்கமாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் சிலாக்கியம் பெற்றோருக்கு கிடைக்கும் சிலாக்கியமாக இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக மிகவும் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமது பிள்ளைகளை சொஸ்தமாக்க முடியும். இயேசு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய மகளுக்காக கருத்தாய் ஜெபிக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வேறு எங்கும் நடைபெறவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்ப்போடு வந்த கானானிய ஸ்திரீக்கு ஏமாற்றமே காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரையும் தம்மிடத்தில் வருமாறு இயேசு அன்போடு அழைக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பம் பண்ணுவதற்கும் அதிகமாக நமக்கு நன்மை செய்கிறவர். தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் இங்கு நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் பாரத்தோடு ஜெபிக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். வேத பண்டிதர்கள் இந்த சம்பவத்திற்கு பலவிதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். புறஜாதியாருக்கு இயேசு கிறிஸ்து நன்மை செய்தால் அதை பார்த்து யூதர்கள் இடறி போவார்கள். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு இடரலாய் இருக்க விரும்பவில்லை. ஆகையினால் கானானிய ஸ்திரீயின் விண்ணப்பத்திற்கு அவர் ஆரம்பத்தில் செவி கொடுக்கவில்லை என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். கானானிய ஸ்திரீயை சோதித்து பார்ப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது வேத பண்டிதர்களில் வேறு சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். இந்த ஸ்திரீயின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். அவருடைய விசுவாசத்தின் உறுதியையும் இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு ஜெபத்திற்கு பதில் கூறாமல் அமைதியாக இருப்பது கானானிய ஸ்திரீக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும். இந்த ஏமாற்றத்தின் மத்தியிலும் அவள் மனம் தளரவில்லை. அவளிடம் விசுவாசம் குறைந்து போகவில்லை. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதுதான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறோம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் நமது விசுவாசம் அதிக விலையேற பெற்றது. இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து தமது கிருபையையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார். மனுஷருடைய விசுவாசத்தையும் சோதித்து பார்க்கிறார். கிறிஸ்துவின் வித்தியாசமான கிரியைகளில் இங்கு கூறப்பட்டிருக்கும் சம்பவமும் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் கோபம் தெரிந்தாலும் அவருடைய இருதயத்தில் அன்பு நிரம்பி இருக்கும். நமது ஜெபத்தை கேட்பதற்காக கிறிஸ்துவின் செவிகள் எப்போதுமே திறந்திருக்கும்.
நமது ஜெபத்தின் வார்த்தைகளை அவர் மிகுந்த கவனத்தோடு கேட்பார். ஆனால் கானானிய ஸ்திரீ தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்த போதோ அவர் காது கேளாதவர் போல அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இவளுக்கு நன்மையும் செய்யவில்லை, இவளுடைய ஜெபத்திற்கு பதிலும் கொடுக்கவில்லை. தாம் என்ன செய்கிறோம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். ஒரு தெய்வீக நோக்கத்திற்காகத்தான் அவர் கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். தன்னுடைய ஜெபத்தில் இந்த ஸ்திரீ இன்னும் உறுதியாக தரித்திருப்பதற்கும் அவருடைய விசுவாசம் வளர்ச்சி பெறுவதற்கும் இயேசு கிறிஸ்து இங்கு அமைதியாக இருக்கிறார். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருந்தாலும் அவருடைய இருதயம் அந்த ஸ்திரீயின் விண்ணப்பத்தை கேட்டு மனதுருக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆயினும் இங்கு ஆரம்பத்தில் அவர் பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். நாமும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது சில சமயங்களில் நமக்கு உடனடியாக தேவனிடத்திலிருந்து பிரதியுத்தரம் கிடைப்பதில்லை. இதனால் தேவன் நமது ஜெபத்தை கேட்கவில்லை என்று தீர்மானம் பண்ணிவிடக்கூடாது. எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் உடனடியாக பிரதியுத்தரம் கொடுப்பதில்லை. நமது விசுவாசத்தை வளப்படுத்துவதற்காக தேவன் சில சமயங்களில் தமது பிரதியுத்தரத்தை தாமதப்படுத்துகிறார். இதுபோன்ற சம்பவமே கானானிய ஸ்திரீக்கும் நேரிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கானானிய ஸ்திரீயின் விண்ணப்பத்தையும் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதையும் பார்க்கிறார்கள். அவர்கள் கானானிய ஸ்திரீக்காக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஸ்திரீக்கு உதவி செய்வதற்கு பதிலாக தாம் அமைதியாக இருப்பதற்கான காரணத்தை சீஷர்களிடம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கூறிய பதில் கானானிய ஸ்திரீக்கு மேலும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கானானிய ஸ்திரீயை பற்றி இயேசுவிடம் கூறியது அவளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கலாம். அவளுக்காக சீஷர்கள் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார்கள். இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வேண்டும் என்பது சீஷர்களின் விருப்பம். இந்த ஸ்திரீ எதற்காக இயேசு கிறிஸ்துவிடம் வந்தாலோ அதை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சீஷர்கள் விரும்புகிறார்கள். ஆயினும் சீஷர்கள் கானானிய ஸ்திரீக்காக நேரடியாக பரிந்து பேசவில்லை. அவளை அனுப்பிவிடும் என்று கூறுகிறார்கள். அவள் விண்ணப்பத்தின் பிரகாரம் அவளுடைய மகளை குணப்படுத்தும் என்று கேட்கிறார்கள். இந்த ஸ்திரீ தங்களை பின்தொடர்ந்து கூப்பிடுவதை இயேசு கிறிஸ்துவுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அவர் கூப்பிடுவது தங்களுக்கு தொந்தரவாக இருப்பது போல சீஷர்கள் பேசுகிறார்கள். பொதுவாக யாராவது ஒருவர் தொடர்ந்து எதையாவது கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர் மீது இரக்கம் வருவதற்கு பதிலாக எரிச்சல் தான் வரும். நல்லவர்கள் கூட சில சமயங்களில் எரிச்சல் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் எத்தனை பேர் எத்தனை முறை வருந்தி அழைத்தாலும் அவர் எரிச்சல் அடைவதில்லை. அவர்களை அன்போடு நோக்கி பார்க்கிறார். இயேசு கானானிய ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த வேளையில் அந்த ஸ்திரீக்கு அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவருடைய விண்ணப்பத்தை முழுமையாக வேண்டிக் கொள்வதற்கும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய ஊழியம் என்பது கிருபை நிறைந்தது, மனதுருக்கம் உள்ளது. தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் மனதுருக்கத்தையும் ஜனங்களுக்கு அறிவிப்பதே தேவனுடைய ஊழியம். தேவ ஊழியம் செய்கிறவர்களிடம் இப்பேற்பட்ட பண்பு காணப்பட வேண்டும். காணாமற் போன ஆடுகள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கூறிய பிரதியுத்தரம் கானானிய ஸ்திரீக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்திருக்கும். இயேசு அவர்களிடம் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று கூறுகிறார். இவளோ கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவள். இயேசு கிறிஸ்து கூறும் பிரதியுத்தரம் கானானிய ஸ்திரீக்கு விரோதமாக உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த காரணத்தை கூறி அவருடைய விண்ணப்பத்திற்கு மறுப்பது போன்று தெரிகிறது. கானானிய ஸ்திரீக்கோ இது ஒரு சோதனையான நேரம். நமக்கு கூட நம்முடைய ஊழியத்தில் இது போன்ற குழப்பமான சமயம் வந்துவிடுகிறது. நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? எந்த ஜனங்கள் மத்தியில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் கேள்விகள் எல்லாம்
நம்முடைய சோதனைகளின் மத்தியில் எழும்பும். யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் இடையே உள்ள பிரிவினையாகிய தடுப்பு சுவரை இயேசு கிறிஸ்து அகற்றி போட்டுவிட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது இரத்தத்தை மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். அந்த இரத்தம் அநேகருக்காக செலுத்தப்படும் மீட்பின் கிரயமாகும். அநேகர் என்று சொல்லும்போது அதில் யூதரும் அடங்கி இருக்கிறார்கள், புறஜாதியாரும் அடங்கி இருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் ரட்சிப்பு புறஜாதியாருக்கு வருவதற்கு முன்பாக யூதருக்கே முதலாவது வருகிறது. தேவன் இதே ஆசீர்வாதத்தை புறஜாதியாருக்கும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். பிள்ளைகளின் அப்பம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரத்தை கேட்டு கானானிய ஸ்திரீ சோர்ந்து போகவில்லை. தன்னுடைய ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறாள். தாம் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறி இயேசு தமது பிரதியுத்தரத்தை முடித்துக் கொள்ளவில்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றும் கூறுகிறார். இந்த வாக்கியம் அவருடைய நம்பிக்கை முழுவதையும் தகர்த்து போட்டிருக்கும். இவருடைய விசுவாசம் வலுவாக இல்லை என்றால் இவள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போயிருப்பாள். சுவிசேஷத்தின் கிருபையும் அற்புத சுகமாதலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பத்தை போல இருக்கிறது. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்த வானத்தில் இருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணியிருந்ததில்லை. அப்போஸ்தலர் 14:16-17. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கும் விசேஷித்த சிலாக்கியங்களாகும். தம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு பிரியமான பிரகாரம் கொடுக்கிறார். யூதர்கள் புறஜாதியாரை மிகவும் தாழ்வாக கருதினார்கள். நாய்களுக்கு சமமாக அவர்களை நடத்தினார்கள். அவர்களுடைய நடத்தையை இயேசு கிறிஸ்து இங்கு அங்கீகரிப்பது போன்று தெரிகிறது. தேவன் யூதர்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களில் புறஜாதியாருக்கு பங்கு இல்லை என்று இயேசு கிறிஸ்து புறஜாதியாரை புறக்கணிப்பது போன்று தெரிகிறது. கானானிய ஸ்திரீ இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவள். இவள் இஸ்ரவேலின் குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல. இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அப்பத்தை கானானிய ஸ்திரீக்கு எவ்வாறு கொடுக்க முடியும் என்னும் பொருள்பட இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயிடம் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து யாரை மேன்மைப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை முதலாவதாக தாழ்த்துகிறார். தேவனால் அல்லாமல் அவர்களுடைய சொந்த முயற்சியினால் ஒன்றும் முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்னும் தாழ்மை உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும். பிரயோஜனம் இல்லாத நாய்களை போன்று நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய சிலாக்கியங்களை பெறுவதற்கு முன்பாக நமக்கு மனத்தாழ்மை அவசியம். இயேசு கிறிஸ்து சில சமயங்களில் பெரிய ஆசீர்வாதங்களை ஒருவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை அதிகமாக சோதித்து பார்த்த பின்புதான் கொடுப்பார். புடமிட்ட பின்புதான் சாதாரண பொன் பசும்பொன்னாக விளங்கும். பல சோதனைகளை சந்திக்கிறவர்கள் பேச முடியாமல் அமைதியில் மூழ்கி விடுவார்கள் அல்லது கண்ணீர் விட்டு அழுவார்கள். கானானிய ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளினால் சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று கூறியவுடன் கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் கோபித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு போய்விடவில்லை. இவரா தாவீதின் குமாரன் என்று சந்தேகப்படவில்லை. இவரா கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யவான் என்று அவரை குறித்து ஏளனமாக பார்க்கவில்லை. நான் ஒரு நாய்க்குட்டி அல்ல, நான் ஒரு கண்ணியமான ஸ்திரீ. என் மகள் நிமித்தமாக நான் வருத்தமாக இருக்கிறேன். அதற்காக என்னை நாய் என்று அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கோபித்துக் கொள்ளவில்லை. கானானிய ஸ்திரீ தன்னை மேலும் தாழ்த்துகிறாள். தாழ்மையுள்ள ஆத்துமா, விசுவாசிக்கும் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நேசிக்கும். இயேசு கிறிஸ்து கூறும் எல்லா செய்திகளையும் நன்மையானது என்று நம்பும். அவர் செய்யும் எல்லா காரியங்களும் தனக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று விசுவாசிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் யூதர்களே முதலாவது புத்திரர். அவர்களுடைய அப்பம் என்பது மேசியாவின் மூலமாக வரும் ஆசீர்வாதங்கள். சரீரம், ஆத்துமா, ஆவி ஆகியவற்றின் ரட்சிப்பு,
பாவம், வியாதி, பிசாசுகள், சாத்தானின் அந்தகார சக்திகள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை. இவை இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களாகும். இந்த ஆசீர்வாதங்கள் யூதருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நாய்க்குட்டிகள் என்னும் இந்த சொல் 4 இடங்களில் மட்டுமே வருகிறது. யூதர்கள் புறஜாதியாரை நாய்க்குட்டிகள் என்று அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை பயன்படுத்தாமல் அவர்களுடைய வழக்கு சொல்லை கூறுகிறார். கிழக்கு தேசத்தில் நாய்கள் வீடுகளில் பராமரிக்கப்படுவதில்லை. நாய்க்குட்டிகள் என்னும் சொல் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய சொல் அல்ல. புறஜாதியார்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு புறம்பானவர்கள் என்னும் கருத்தை கூறும் யூதருடைய வழக்கு சொல் ஆகும். எனக்கு உதவி செய்யும். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்துவின் பிரதியுத்தரம் எதுவும் கானானிய ஸ்திரீக்கு சாதகமாக இல்லை. இதன் மத்தியிலும் அவள் சோர்ந்து போய்விடவில்லை. தன்னுடைய மகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் மிகுந்த கரிசனையோடும் விசுவாசத்தோடும் விண்ணப்பம் பண்ணுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் அருகில் வந்து அவரை பணிந்து கொள்கிறாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள். கானானிய ஸ்திரீ ஜெபத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறாள். இயேசு கிறிஸ்து கூறிய பிரதியுத்தரத்தினால் சீஷர்கள் அமைதியாகிவிட்டார்கள். இதன் பின்பு சீஷர்கள் பேசவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதியுத்தரத்தை அவர்கள் அங்கீகரித்து அமைதி அடைகிறார்கள். ஆனால் கானானிய ஸ்திரீயோ அமைதியாக இல்லை. நம்முடைய இருதயத்தில் பாரம் அதிகரிக்கும் போது நம்மால் அமைதியாக இருக்கவே முடியாது. அந்த பாரத்தை அகற்றி போடுமாறு நாம் தேவனிடம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். தன்னுடைய பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவிடம் கூறிய போது அவர் கூறிய பிரதியுத்தரத்தினால் கானானிய ஸ்திரீ அவர் மீது குற்றம் சுமத்தவில்லை. அவரிடத்தில் அன்பில்லை என்று குறை கூறவில்லை. இயேசுவை குறை கூறுவதற்கு பதிலாக தன்னிடத்தில் உள்ள தாழ்மை போதாது என்று நினைத்து தன்னை இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறாள். தன்னிடத்தில் உள்ள பக்தியும் தாழ்மையும் போதாதோ என்று கவலைப்படுகிறாள். தன்னை தாழ்த்தும் விதமாக இப்போது அவள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை பணிந்து கொள்கிறாள். தன்னுடைய விண்ணப்பத்தில் பக்தி இல்லையோ என்று பயந்து அவருக்கு அருகில் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறாள். நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் இருந்து நமக்கு உடனடியாக பிரதியுத்தரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஜெபிக்க தேவன் நமக்கு கற்றுத்தருவார். நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தோல்விகளே நமது ஜெப வாழ்க்கையை ஜெய வாழ்க்கையாக மாற்றும். எந்த சோதனை வந்தாலும் ஜெபிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. ஜெபிக்காமல் சோர்ந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் பாரத்தோடு ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து தனக்காகவும் அனுப்பப்பட்டாரா என்பது கானானிய ஸ்திரீக்கு தெரியாது. அவர் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரமே அனுப்பப்பட்டாரா என்பதும் கானானிய ஸ்திரீக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அவள் தெரிந்து வைத்திருக்கிறாள். தான் இஸ்ரவேல் வீட்டை சேர்ந்தவளாக இல்லாத போதிலும் தாவீதின் குமாரனிடத்தில் வரும்போது அவர் தனக்கும் இரக்கம் காண்பிப்பார் என்னும் நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது. தன்னை ஆசீர்வதிக்காவிட்டால் அவரை போக விடுவதில்லை என்னும் உறுதியோடு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தொழுது கொள்கிறாள். கர்த்தர் தங்களை நேசிக்கிறாரா இல்லையா என்பதில் பல விசுவாசிகளுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் தங்கள் விசுவாசத்தில் பலவீனமானவர்கள். ஜெபித்தவுடன் தேவன் தங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தேவன் பதில் கொடுப்பதில் காலதாமதம் பண்ணினால் இவர்கள் பதறிப்போய் விடுகிறார்கள். கானானிய ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட பதற்றம் எதுவும் இல்லை. தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்னும் நம்பிக்கையோடு இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து அவரை தொழுது கொண்டு, ஆண்டவரே, நான் அழிந்து போனாலும் உமது பாதத்திலே அழிந்து போவேன் என்று விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் தொழுது கொள்கிறாள். நம்முடைய அவிசுவாசம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். அவிசுவாசம் நம்மிடத்தில் தொடர்ந்து காணப்படும் என்றால் இயேசுவின் பாதபடியில் வந்து நம்முடைய அவிசுவாசம் நீங்குவதற்கு உதவி புரியுமாறு அவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கானானிய ஸ்திரீயின் ஜெபம் மிகவும் சிறியது, ஆனால் பக்தி உள்ளது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று
3 வார்த்தைகளை மாத்திரமே கூறுகிறாள். இவளுடைய மொத்த ஜெபமே இவ்வளவுதான். தன்னுடைய வேண்டுதலை இவள் கண்ணீரோடு வெளிப்படுத்துகிறாள். இவளுடைய இருதயம் உடைந்து போய் இருப்பதினால் வாயில் இருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய உடைந்து போன இருதயத்தையும் கவனித்து பார்க்கிறார். சோதனையான நேரத்தில் கானானிய ஸ்திரீ தனக்கு உதவி செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். தன்னுடைய விசுவாசத்தை இந்த சூழ்நிலையில் காத்துக்கொள்வது கடினம் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆகையினால், ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் என்னை விட்டு அகன்று போய் விடாதவாறு எனக்கு உதவி புரியும் என்று கெஞ்சுகிறாள். தான் இயேசு கிறிஸ்துவிடம் ஏற்கனவே வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதை இங்கு மறுபடியும் உறுதி பண்ணுகிறாள். ஆண்டவரே, நான் எந்த காரியத்திற்காக உம்மிடத்தில் வந்தேனோ அந்த காரியம் எனக்கு நடைபெறும்படி எனக்கு உதவி புரியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவளுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல சிந்தனைகளே உள்ளன. அவர் உதவி செய்யக்கூடியவர் என்னும் நம்பிக்கை அவளை விட்டு அகன்று போகவில்லை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பது மிகவும் நல்ல ஜெபமாகும். நாம் தேவனுடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்தாமல் நமக்கு உதவி செய்யுமாறு அவருடைய நாமத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்மை சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாயிராமல் பாதகமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பாராமல் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் புத்திரரை பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார். தேவனுடைய பந்தியில் அவர்கள் ஒலிவமர கிளைகளைப் போல இருக்கிறார்கள். புறஜாதியாரை பற்றி கூறும்போதோ இயேசு அவர்களை நாய்க்குட்டிகள் என்று கூறிவிடுகிறார். இந்த நாய்க்குட்டிகள் மேஜைக்கு அடியில் படுத்திருக்கும், பிள்ளைகள் மேஜையை சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கானானிய ஸ்திரீ விழுந்து அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறாள். கானானிய ஸ்திரீ ஏறெடுத்த ஜெபத்தின் அம்சங்கள் சுருக்கமானது, தாழ்மையானது, பக்தி உள்ளது, தேவை உள்ளது, ஆர்வம் உள்ளது, மரியாதை உள்ளது, ஆராதனை உள்ளது, விடாமுயற்சி உடையது, தீர்மானம் உடையது, கிறிஸ்துவில் முழு விசுவாசம் உடையது. மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகள். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் புத்திரரை பிள்ளைகள் என்றும் புறஜாதியாரை நாய்க்குட்டிகள் என்றும் கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு கானானிய ஸ்திரீ மனம் சோர்ந்து போகவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் எதிர் விவாதம் பண்ணவும் இல்லை. அவருடைய பேச்சுக்கு மறுப்பு கூறவும் இல்லை. இயேசு கிறிஸ்து கூறியதை அப்படியே அங்கீகரித்து அதை தனக்கு சாதகமாக விண்ணப்பம் பண்ணுகிறாள். நாய்க்குட்டிகள் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று கூறுகிறாள். கானானிய ஸ்திரீயின் பேச்சு அவருடைய தாழ்மைக்கு எடுத்துக்காட்டு. இயேசு கிறிஸ்து கூறியதை மெய்தான் என்று அங்கீகரிக்கிறாள். தான் ஒரு நாய்க்குட்டிதான் என்பதை அங்கீகரிக்கிறாள். மேஜைகளில் பிள்ளைகளுக்காக வைக்கப்படும் அப்பத்தில் தனக்கு பாத்தியமில்லை என்பதை அங்கீகரிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கு இவள் மறுப்பு எதுவும் கூறவில்லை. இந்த சூழ்நிலையிலும் கானானிய ஸ்திரீ தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி நாய்க்குட்டிகள் துணிக்கைகளை தின்னுமே என்று பணிவோடு கூறுகிறாள். கானானிய ஸ்திரீயிடம் காணப்பட்ட விசுவாசமே இந்த வார்த்தைகளை அவளுக்கு கொடுக்கிறது. தன்னை தாழ்த்தினாலும் தன்னுடைய விண்ணப்பத்தில் இவள் உறுதியாக இருக்கிறாள். நம்மிடத்தில் விசுவாசம் வலுவாக இருக்கும்போது நமக்கு பாதகமாக இருக்கும் சூழ்நிலைகளையும் நமது விசுவாசம் நமக்கு சாதகமாக காணும். சோர்வுகளின் மத்தியில் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். எதில் நாம் சோர்வு அடைவோமோ அதில் நம்மை உற்சாகப்படுத்தும். எந்த சூழ்நிலை நம்மை புறக்கணித்ததோ அந்த சூழ்நிலையை நாம் பற்றி கொண்டு தேவனிடத்தில் கிட்டிச் சேர்வோம். இவை எல்லாவற்றிற்கும் விசுவாசமே பிரதானமாக உள்ளது. விசுவாசம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லாமல் சோர்ந்து போய் விடுவோம். நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவிடம் கூறுகிறாள். மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும் அப்பம் பிள்ளைகளுக்கே உரியது. பிள்ளைகள் அப்பத்தை புசிக்கும் போது சிறிய துணிக்கைகள் கீழே விழும். அது ஒருவேளை பிள்ளைகளின் கவனக்குறைவினால் கீழே விழலாம். அப்பங்களை பிற்கும் போது அது சிதறி கீழே விழலாம். மேஜையில் இருந்து கீழே விழும் துணிக்கைகளை மேஜைக்கு கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் தின்னும். இதுபோல இஸ்ரவேல் புத்திரருக்காக பெரிதான ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் ஒரு சிறிய பகுதி சிந்தி சிதறி கானானிய ஸ்திரீயாகிய
தனக்கும் கிடைக்கும் என்று இவள் எதிர்பார்க்கிறாள். கீழே விழுவது துணிக்கையாக இருந்தாலும் அதுவும் அப்பத்தின் ஒரு பகுதிதான். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியதாக இருந்தாலும் அதன் ஒரு பகுதி புறஜாதி ஸ்திரியான தனக்கு கிடைத்தாலும் அது போதுமானது என்று கானானிய ஸ்திரீ நினைக்கிறாள். தனக்கு கிடைப்பது ஆசீர்வாதத்தின் ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அதுவும் தெய்வீக ஆசீர்வாதம் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தினால் தன்னுடைய மகள் சொஸ்தமாவாள் என்னும் நம்பிக்கை அவளுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு சிறிய பகுதி நமக்கு கிடைத்தாலும் அது நமது ஆத்மாவிற்கு விருந்தாக இருக்கும். தேவன் பிள்ளைகளின் அப்பத்தை நமக்கு கொடுக்க வாஞ்சியாக இருக்கும்போது அந்த அப்பத்தின் துணிக்கைகளுக்காக எத்தனை ஆத்துமாக்கள் ஆவலோடு காத்திருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். ஆவிக்குரிய சிலாக்கியங்களை நாம் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. கானானிய ஸ்திரீயின் தாழ்மையும் தேவையும் அவளுடைய விசுவாசத்தில் பிரதானமாக வெளிப்படுகிறது. அப்பத்தின் துணிக்கைகள் அவளை சந்தோஷம் கொள்ளச் செய்கிறது. தாங்கள் எதற்குமே பாத்திரவான்கள் அல்ல என்று தங்களை குறித்து தாழ்மையாக நினைக்கிறவர்கள் தங்களுக்கு எது கிடைத்தாலும் அதற்காக அவர்கள் தேவனுக்கு நன்றி கூறுவார்கள். கிறிஸ்துவின் ஒரு சிறிய பகுதி கிடைத்தாலும் தனக்கு அது பெரிய ஆசீர்வாதம் என்று மெய்யான விசுவாசி நினைப்பார். கீழே விழும் துணிக்கையே தன்னுடைய ஜீவ அப்பம் என்று அதை பயபக்தியோடு அங்கீகரிப்பார். கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் அவளுக்கு துணிக்கைகள் கிடைக்கும் என்னும் நம்பிக்கையை கொடுக்கிறது. அவள் அந்த மேஜையை எஜமான்களின் மேஜை என்று அழைக்கிறாள். தான் நாயாக இருந்தாலும் அவள் எஜமானின் நாயாக இருக்க விரும்புகிறாள். நாம் களஞ்சியத்தில் படுத்திருப்பதை விட தேவனுடைய ஆலயத்தில் படுத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பிரமாணத்தின்படி தான் தகுதி அற்றவள் என்பதை கானானிய ஸ்திரீ அங்கீகாரம் பண்ணுகிறாள். ஒரு எஜமான் தன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுப்பார். அப்போது கீழே விழும் அப்பத்தின் துணிக்கைகளை அங்குள்ள நாய்கள் தின்னும். அதுபோல தனக்கும் இறங்கி எப்படியாவது தன் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறாள். நாய்க்குட்டிகள் கீழே விழும் துணிக்கைகளை சாப்பிடுவதனால் பிள்ளைகளுக்கு அப்பம் கிடைக்காமல் போகாது. அவர்களுக்கும் ஏராளமாக அப்பம் உள்ளது. உன் விசுவாசம் பெரிது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானிய ஸ்திரீயின் சோதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. இந்த சோதனையில் இவள் ஜெயம் பெறுகிறாள், ஆறுதல் அடைகிறாள். இவள் கானானிய ஸ்திரீயாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் இவளை இஸ்ரவேலின் குமாரத்தியாக அங்கீகரிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது என்று பாராட்டுகிறார். இந்த சோதனைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து தம்முடைய மெய்யான சுபாவத்தை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். கிருபையுள்ள தேவனாக பேசுகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவனாக தம்மை காண்பிக்கிறார். அவருடைய விசுவாசத்தை பெரிது என்று பாராட்டுகிறார். கானானிய ஸ்திரீயின் ஜீவியத்தில் பல நற்பண்புகள் உள்ளன. தாழ்மை, ஞானம், பொறுமை ஆகியவை அவளிடத்தில் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தையே புகழ்ந்து கூறுகிறார். எல்லா கிருபைகளிலும் விசுவாசமே கிறிஸ்துவை அதிகமாக மகிமைப்படுத்துகிறது. ஆகையினால் கிறிஸ்து கிருபைகள் அனைத்திலும் விசுவாசத்தையே மேன்மைப்படுத்துகிறார். கானானிய ஸ்திரீயின் விசுவாசம் பெரிது. பரிசுத்தவான்கள் எல்லோருடைய விசுவாசமும் விசேஷமானது. ஆயினும் எல்லோருக்கும் விசுவாசம் வலுவாக இருப்பதில்லை, ஒன்றுபோல் இருப்பதில்லை. எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றுபோல் வளர்ச்சி அடைவதில்லை. வளர்ச்சியில் வித்தியாசம் இருக்கும். நம்முடைய விசுவாசம் பெரியதாக இருக்கும்போது நாம் இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி ஜீவிப்போம், அவரை நேசிப்போம், அவரை நம்புவோம், அவரை ஒரு சிநேகிதராக பாவிப்போம். சில சமயங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு எதிரானவர் போல தோன்றினாலும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் பிரியம் குறையாது. சில விசுவாசிகளுடைய விசுவாசம் குறைவாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் நாம் அதை புறக்கணிக்க கூடாது. அதே வேளையில் ஒருவருடைய விசுவாசம் பெரிதாக இருந்தால் அதை பாராட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீயின் மகளை ஆரோக்கியமாக்குகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றும் கானானிய ஸ்திரீயிடம் இயேசு கூறுகிறார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கானானிய ஸ்திரீயின் விண்ணப்பம் எதையும் இயேசு கிறிஸ்து மறுக்கவில்லை. விசுவாசத்தில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள்
தாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்வது அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய சித்தம் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு ஒத்துப்போகும்போது அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். சில சமயங்களில் தேவன் நமது ஜெபத்திற்கு உடனடியாக பிரதியுத்தரம் கொடுக்காமற் போனாலும் ஏற்ற வேளையில் நமது விண்ணப்பத்தை மறவாமல் நமக்கு பிரதியுத்தரம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கானானிய ஸ்திரீயின் மகள் அந்நேரமே ஆரோக்கியமானாள். இயேசு கிறிஸ்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று கானானிய ஸ்திரீயிடம் கூறின உடனே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். தாயாருடைய விசுவாசம் அவருடைய மகளை குணமாக்கிற்று. இயேசு கிறிஸ்து சொல்ல அது ஆகும். கானானிய ஸ்திரீயின் விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவால் ஒதுக்கி வைக்க முடியவில்லை. அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். இந்த விவாதத்தின் இறுதியில் கானானிய ஸ்திரீயின் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அவள் சொஸ்தமானாள். தேவனுடைய பிள்ளைகளும் சொஸ்தமாக முடியும். உன் விசுவாசம் பெரியது என்று இயேசு 2 இடத்தில் மட்டுமே கூறியிருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீயிடம் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது. நாம் விசுவாசிக்கிறபடி தேவன் நமது தேவைகளை சந்திப்பார்.